ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆர்வி ஃபேமிலி கார்ட்டூன். அம்மா அம்மா, இன்னைக்கு கிறிஸ்மஸ், என்ன கிஃப்ட் எனக்கு? ஐயோ, இன்னைக்கு கிறிஸ்மஸா? கிஃப்டா? பார்க்கலாம். உங்க அப்பா வரட்டும், கேளு. ஒருவேளை நியூ இயர்க்கு மொத்தமாக சேர்த்து பெரிய கிஃப்டாக கொடுப்பாங்களோ? சரி, கேட்போம் அப்பா கிட்ட. என்னது கிஃப்டா? எனக்கு உனக்கு இல்லாத கிஃப்டா கண்ணே? உனக்கு தான் முதல் கிஃப்ட். உங்க அப்பா வரட்டும், கேளு. இவனுக்கு முன்னாடி நம்ம கேட்ட வேண்டிதான், இல்லைன்னா அவனுக்கு பெரிய கிஃப்டாக போயிடும். நமக்கு சின்ன கிஃப்டாக தான் கிடைக்கும். எப்படியாவது அப்பா வரும் முன்னாடி வாசலில் போய் கதவை திறந்து கிஃப்ட் என்னன்னு கேட்டு கிஃப்ட் நமக்கு தான். ஏதாவது பிளான் பண்ணி இவனை அங்கேருந்து துரத்தணுமே, இல்லைன்னா முதல்ல இவன் போய் முந்திக்குவான். என்ன பிளான் பண்ணுறது? ஏதாவது ஐடியா வரணுமே வரணுமே வரணுமே, வரமாட்டேங்குதே. மண்டையை பிச்சுக்கலாம் போல இருக்கே. ஐடியா மணி, சீக்கிரம் ஒர்க் அவுட் ஆகு. மாமா, அப்பா எப்பமா வருவாரு? அது தெரிஞ்ச நானே சொல்லி நானே முதல் கிஃப்ட் வாங்கிட மாட்டேனா? எனக்கே தெரியலையே, என்ன பண்றது? ஓஹோ, அப்படியா சங்கதி? உனக்கே தெரியாதாம்மா? நல்ல விஷயம். ரெண்டு பேத்தையும் கவுத்தி விட்டு நம்ம கிஃப்ட்டுக்கு பிளான் பண்ணணும். சீக்கிரமா பிளான் பண்ணணுமே. சரிம்மா, சரி. அப்பா வரணும், நீ கூப்பிடு. நான் உள்ள போய் கேம் விளையாட போறேன். அப்புறமா வரேன். சரிடா கண்ணு, நீ போய் உள்ள போய் கேம் விளையாடிட்டே இரு. அதுக்கு முன்னாடி உங்க அக்காவும் நானும் போய் கிஃப்ட் முதல்ல வாங்கிடுவோம். அப்புறம் உனக்கு ஒன்றும் இருக்காது, பார்த்துக்கோ. வெறும் கேக்கு தான் இருக்கும். நல்லா வலிச்சு வலிச்சு நக்கிட்டு உட்காந்துரு. ஐயோ ஐயோ, எல்லா விஷயத்தையும் எங்கள் அம்மா புட்டு வைக்கிட்டே. அந்த பையன் சும்மா இருந்தான். அவனை சீண்டி விட்டு இப்போ அவனையும் உட்கார வச்சிடும் போல. இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஏன்னு பண்ணுவேன், ஒரு ஐடியாவும் தோண மாட்டேங்குதே. அவன் பாட்டு கேம் விளையாடிட்டு தானப்பா. இந்த அம்மா ஊடலை புகுந்து எல்லாத்தையும் சொதப்பிடுச்சு. அவனை கேம் விளையாட வச்சுட்டு நம்ம எங்கள் அம்மாவை ஏதாவது சமைக்க தள்ளிட்டு நம்ம மட்டும் கிஃப்டெல்லாம் வாங்கிலாம் நினச்சி பிளான் போட்டனே. எல்லாம் சொதப்பிடுச்சே. இப்போ என்ன பண்ணுவேன்? எங்கள் அம்மா சமைக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ தெரியலையே. எப்படி எங்கள் அம்மா உள்ள அனுப்புறது, எப்படி என் தம்பி உள்ள அனுப்புறது? ஐயோ மண்டையை பிச்சுக்கலாம் போல இருக்கே. எனக்கு தான் கிஃப்ட் வேணும். எதையாச்சும் சொல்லி எதையாச்சும் பண்ணி சமாளிப்போம். என்ன பண்றது? சரி வாங்க, 3 பேரும் உங்க அப்பா வர வரைக்கும் இந்த சோபால குந்துவோம். உட்காருங்க. எங்க அம்மா தான் எனக்காக எங்க அம்மா எவ்வளவு நல்ல யோசனையா யோசிச்சு என்னை இங்க உட்கார வைக்குது. நம்ம போன் எடுத்துட்டு வந்து போன்ல இங்க உட்காந்து கேம் விளையாண்டுட்டே உட்காந்துக்கலாம் வேண்டியா. அப்படின்னா அப்பா கிட்ட நம்மளும் கிஃப்ட அக்காவுக்கு முன்னாடி வாங்க முடியும். ஐயோ போச்சே, அப்பா வர நேரம் ஆயிருச்சே. 2 பேரும் சோஃபாலேயே டேரா போட்டாங்களே, என்ன பண்றது? ஏம்மா, நீ என்னம்மா பூனைக்குட்டி மாதிரி படுத்திருக்க? ஏந்திரிச்சு உட்காருமா. இவன் வேற நல்ல ஜவ்வடால உட்காந்துக்கிட்டான். எனக்கு எட்டமே கிடைக்காது போல, தள்ளி தள்ளி வந்துருவாங்க போல. இது உனக்கு இடம் வேணும்ல, அதனாலதான் பூனைக்குட்டி மாதிரி வளைஞ்சு படுத்திருக்கேன். நீ உட்காந்துக்கிட்டு அப்படியே படுத்துக்குவ, அப்படியே தூங்கணும்னு நினைப்ப. சோஃபாவே உனக்கு பத்தாது, அதுக்குதான். எம்மா, உன் தலை மேல சாஞ்சி படுத்துக்க நல்ல மெத்துன்னு இருக்குமா? இப்படி உன் தலை மட்டும் இப்படி நல்ல மெத்துன்னு இருக்கு, பொம்மை மாதிரி. உள்ள போய் படுத்துங்க 2 பேரும். நல்ல பொம்மை மாதிரி தான் இருக்கும். போய் படுத்துக்கங்க உள்ள போய். எம்மா, இவ பிளான பாத்தியம்மா? இவ மட்டும் முழிச்சிருந்து கொட்ட முழிச்சிருந்து அப்பா கிட்ட எல்லா கிஃப்டையும் வாரி சுருட்டிடலாம் நினைக்கா. பாத்தியம்மா, எப்படிப்பட்டவ பாதி. இவளை நான் வச்சுக்கணும் கொட்ட நான் முழிச்சிருந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லா இவளை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருமா. எல்லா கிஃப்டும் எனக்கு தான் பாத்துக்க சொல்லிட்டேன். உனக்கு கூட கிஃப்ட் கொடுக்க மாட்டேன் பாருமா. பாரு பார்க்க தானே போறேன், யாரு எங்க எப்படி கிஃப்ட் வாங்குறான்ட்டு. எல்லா கிஃப்டையும் நான் தான் வாங்க போறேன். நீ பாத்துக்கிட்டே உட்காரு. நீ சொன்னது சரிதாம்மா. இதை எப்படி இடுப்ப வளைச்சிக்கிட்டு படுத்து கிடக்கான்னு பாருமா. இங்கிட்டு ஏன் இனி தூங்க விடுங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. என் உயிரை எடுக்காதியே. அப்பா வந்து இழுப்பு. எம்மா, அந்த பாருமா, இவளை தள்ளிக்கிட்டே வாரா இங்கிட்டு. கொஞ்சம் தள்ளி படுக்காம அவ்வளவு இடம் கிடக்குது. இவளுக்கே இடம் பத்த மாட்டேங்குது. குச்சி மாதிரி இருந்துகிட்டு என்ன கொட்டஞ்சுக்கிட்டு வர பாருமா இவ. இல்ல, நீ முதல்ல நவுண்டு பாடல. என்னைய சொல்லிக்கிட்டு தெரியற. ஒழுங்கா ஓடி போயிரு பத்துக்க. அப்பா வரட்டும், உன்னை சொல்லி கொடுக்கேன். மாறி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்க, கிஃப்ட் எல்லாத்தையும் உங்க அப்பா கிட்ட சொல்லி நானே வாங்கிக்குவேன் சொல்லிட்டேன். ஐயோ பாவம், 2 பேத்துக்கும் கிஃப்டை பிரிச்சு கொடுத்துக்கலான்னு இருக்கேன் நானே. உங்க அப்பா வரை என்ன வாங்கிட்டு வரவன்னு தெரியல. 2 பேரும் நீ மாறி சேட்டை பண்ணிக்கிட்டே இருங்க. வரட்டும், உங்க அப்பா வந்துட்டு அப்படியே வெளுக்க போறாரு பாரு.
நான் ஒன்றுமே பண்ணலம்மா. அவன் தான் என்னையை மிதிச்சுக்கிட்டே வரான். நான் பாரு காலை எப்படி குறுக்க வளைச்சி தொங்க போட்டு காலை வச்சிருக்கேன். அவன் பாரு என்னையை மிதிச்சுக்கிட்டே கிடக்கான். இப்படி உங்க 2 பேத்தையும் பத்தி எனக்கு நல்லா தெரியும். 2 பேரும் சேட்டை பண்ணாம படுங்க சொல்லிட்டேன். உங்க அப்பா வர நேரம் ஆகும், படுத்து தூங்குங்க கொஞ்ச நேரம். எங்கள் 2 பேத்தையும் தூங்க வச்சுட்டு நீயே எல்லா கிஃப்ட்டையும் வாங்கிக்கலான்னு பிளான் பண்ணுறேன். எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. யாருக்கு என்ன கிஃப்ட் கிடைக்க போகுது, எங்கள் அப்பா என்னென்ன கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வர போகிறாருங்கிறத நாளைக்கு எபிசோடில் மறக்காமல் பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ.